வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம மெல்டிங் கட்ஸ்ல டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டியூட்டி ஃப்ரூட்டி பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் சர்க்கரை, 1 கப் தோல் நீக்கப்பட்ட தர்பூசணி, அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபுட் கலர்ஸ் நான் எல்லோ அண்ட் ரெட் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தர்பூசணி கியூப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கும் வேஸ்ட் இல்லைங்களா, அதில் தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைங்க. ஸோ இது வந்து ஒரு 10லேருந்து 20 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இது வந்து ஒவ்வொரு தர்பூசணி தோலுக்கும் வந்து வேரி ஆகும். இப்போ வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த தர்பூசணி க்யூப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஃபில்டர்லேயே. இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் எடுத்துருந்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே அளவு சேம் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையிடும். ஓரளவு ரொம்ப திக்காக வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க தர்பூசணி க்யூப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அப்சர்வ் ஆகும்போது உங்களுக்கு இந்த திக்னஸ் வந்து ஜாஸ்தியாகும், அதாவது டைட் ஆகும் இந்த சர்க்கரை பாகு. அதே மாதிரி இது நல்லா வெந்து வரும். ஸோ இப்படியே விட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இப்போ நமக்கு க்யூப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்க்கரை க்யூப்ஸை வந்து எடுத்து 2 பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா 2 கலர் நான் எடுக்கிறதுனால 2ஆக நான் பிரிச்சுக்கிறேன் இதை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடியில் கொஞ்சம் சர்க்கரை பாகு மிச்சம் இருக்கும், அதை வந்து வேண்டாம். மேலே க்யூப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப்பில் வந்து ரெட் கலர் எடுத்து சேர்த்துக்கோங்க. போடும்போது நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணும்போது, அதாவது நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு வடிகட்டும் போது பாதி கலர் அதில் போயிடும். ஸோ இதை அப்படியே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கலாம். அதே மாதிரி எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா அந்த க்யூப்ஸோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதையும் வந்து சேம் டைம் 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கலர் வந்து நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகும். ரெண்டுக்குமே வேறு வேறு ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஹோல்ட் பண்ணியாச்சு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது. ஸோ இந்த 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இது மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலர்ஸ் வந்து இது மேலே வந்து போட்டுக்கலாம். இப்படி போடுறப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்க கலர் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் டிஷ்யூ வழியாக. ஸோ அப்படின்றப்ப தேவையான கலர் மட்டும்தான் பீசஸில் இருக்கும். இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வச்சுட்டு இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்ல டேஸ்டியான டியூட்டி ஃப்ரூட்டி வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சன்ட்ரை வந்து பண்ணால் போதுமானது. ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்யூப்ஸ் வந்து சுருங்கி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கும். டியூட்டி ஃப்ரூட்டி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.